ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் வந்து கொஞ்ச நாளாகவே சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக போன இந்த சிக்கன் ரெசிபி வந்து ஈஃபா சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் தட்டிடுங்க. இந்த மாதிரி சிக்கன் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் ரொம்ப சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன். ஒரு முறை நம்ம வீட்டில் சாப்பிட்டோம்னா திருப்பியும் நம்ம சாப்பிட்ணுன்னு தோணும் நமக்கு. இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து சிக்கன் எடுத்துக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கன் வந்து நம்ம பிரெஸ்ட் பீஸில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லெக் பீஸில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். நான் வந்து எல்லாம் கலந்து எடுத்துருக்கிறேன். ரொம்ப ஹார்டாக இருக்கிற சிக்கன் வேண்டாம், நல்லா சாஃப்டாக இருக்கிற சிக்கன் எடுத்துக்கா நமக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும் இது. இப்போ நான் வந்து கொஞ்சம் மசாலா எடுத்துருக்கேன். இந்த மசாலாவில் போட்டு தான் நம்ம வந்து சிக்கனை ஊற வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு தட்டு எடுத்துக்கலாம் நம்ம. அதில் வந்து இந்த மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் நான் மசாலா எது சேர்த்துருக்கேன்னு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து 1 டீஸ்பூனுன்னு சொல்லிட்டேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் வினிகர், குக்கிங் வினிகர் தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்துட்டு நம்ம வந்து 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். கெட்டி தயிர் எடுத்துருக்கிறேன். இதுவும் சேர்த்துட்டு நம்ம வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் நம்ம வந்து இதை வந்து ஊற வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நம்ம. இது வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மசாலா. இப்போ நம்ம வந்து மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா ரெட் கலராக தெரியுது. நான் வந்து இதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்குறேன். கலர் நல்லா வரும். இப்போ நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிக்கனை சேர்த்துட்டு இது மேலே எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம வந்து நல்லா இதை வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். சிக்கனை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வைக்கலாம். டைம் இல்லைன்னா 1/2 அன் ஹவர் வைக்கலாம். இல்லைன்னா 2 ஹவர்ஸ் வரைக்கும் இது வந்து நல்லா ஊறட்டும். நம்ம வந்து இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சிக்கன் மேலே எல்லாம் நல்லா இந்த மசாலாலாம் தடவிக்கலாம். நம்ம வந்து சிக்கன் 65க்கு எந்த மாதிரி நம்ம வந்து மசாலா போட்டு வைக்கிறோம் அதே மாதிரி இதுக்கும் மசாலா போட்டு நம்ம வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். மசாலாலாம் தேய்ச்சியாச்சு. இப்போ நம்ம வந்து இது 2 ஹவர் அளவுக்கு நம்ம வந்து ஊறத்துக்குடலாம். இது வந்து நல்லா ஊறி வரணும். இது வந்து நான் லீஷியஸ் சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட எந்த சிக்கன் கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ இது வந்து மூடி வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே வச்சிடலாம் நம்ம, நல்லா ஊறி வரட்டும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு ஒயிட் சாஸ் வந்து தயார் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 முட்டை வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதில் வந்து எல்லோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எல்லோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். அப்புறமா சீஸ் வந்து நான் சேர்த்துருக்குறேன். இதில் சீஸ் ஸ்லைஸ் வந்து நான் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் பால், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷு க்ரீம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வினிகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து இது பண்ணுறோம். இதை மூடி போட்டு நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு மயானீஸ் மாதிரி நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் இது வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கணும்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த சிக்கனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 ஹவர் ஆகிடுச்சி. நம்ம வந்து சிக்கன் பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. உப்பு காரம்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இதில் நம்ம வந்து இப்போ இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேன் எடுத்துக்கலாம். நான் வந்து கிரில் பேன் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பேன் உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் வந்து நான்ஸ்டிக் எடுத்துக்கலாம். இல்லை வந்து அயன் காஸ்டிங் பேன் கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். என்கிட்ட இது கிரில் இருக்கிறதுனால இதில் வந்து நான் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கனை வந்து நான் ஒன்றா நான் வந்து இதில் அடுக்கிடுறேன். எண்ணெய் வந்து ஜாஸ்தி ஊற்றணுன்னு தேவையில்லை. அப்பப்போ கொஞ்சம் ஊற்றினா போதும். இதுக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் இது ஃப்ரை பண்ணும்போது நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். மீடியமாக சிம்மில் வச்சு இது வந்து ஃப்ரை பண்ணணும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து குக் பண்ணணும். இது வந்து குக் பண்ணுறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் நமக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், நான் வந்து 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துகிட்டு இது நல்ல ஒரு கலர் வந்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணி
இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது வீட்டில் நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஒரு டேஸ்ட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து கொஞ்ச நாளாகவே வைரல் வீடியோ இது. வைரல் சிக்கனுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு சிக்கனு. ஸ்டவ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாஸை வந்து இது மேலே ஊற்றிக்கலாம் நம்ம. சிக்கன் வந்து இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து ஒயிட் சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் சாஸ் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம இது மேலே போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்மில் வச்சு இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். எப்போவுமே மீடியம் சிம்மில் வச்சு செய்யும்போது எந்த டிஷ்ஷுமே நல்லாவே வரும். இப்போ இது வந்து நம்ம சிம்மில் வச்சு இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன். கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் நம்ம. அப்போ இந்த ஒயிட் சாஸு மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி குக் ஆகும். பாருங்கள் நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும் இது இந்த சிக்கனு. இப்போ இது வந்து நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது இந்த அளவுக்கு இருக்கணும். இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் இது. அதுக்கப்புறம் ரைஸுக்கு சாப்பிட்லாம். பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த இஃபா சிக்கன் வந்து வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டேஸ்ட்டு. நம்ம போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதோட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் சிக்கன் எல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. உங்களுக்கு வந்து க்ரீம் நிறையா வேணும்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் லிமிட்டாக இருக்கணும் க்ரீம்ன்றதுனால நான் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஜாஸ்தி சேர்த்து தான் நான் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் நான் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம க்ரீம் வச்சு நம்ம கார்னிஷிங் பண்ணிக்கலாம் மேலெல்லாம். நம்ம போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வந்து வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் இந்த சிக்கன் வந்து எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நீங்கள் சிக்கன் வாங்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கிற சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா க்ரீமியாக இருக்குது. இது வந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான டேஸ்ட்டு இந்த சிக்கனு. இந்த வைரல் சிக்கன் வந்து நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.